ஹாய். 2 வருஷம் ஆச்சு உங்கள் எல்லாருக்கிட்டேயும் நான் பேசி. என்னென்னு தெரியல, ஒரு நாள் எந்த ஒரு ரீசனும் இல்லாமையும் நான் அப்படியே பாட்காஸ்ட் பேசுகிறத விட்டுட்டேன். லைஃப்பில் நிறையா சேஞ்சஸ். அப்போ ஸ்டடீஸ்க்காக கோயம்புத்தூர் போனது, அதுக்கப்புறம் அங்கே நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் என்னோடய ஒர்க் ஜேர்னி கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக இப்போ வரைக்கும். ஸோ இந்த மாதிரி என் லைஃபு ரொம்ப பிஸின்னு சொல்ல முடியாது. லைக் நான் என்னோடய ஓவர் திங்கிங்லேயே ரொம்ப இன்வால்வ் ஆகி அப்படியே உள்ளே போயிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா கொஞ்சம் மாதத்துக்கு முன்னால் என் ஃப்ரெண்டு ஒருத்தி வந்துட்டு என்னோடய பாட்காஸ்ட்டை கேட்டுட்டு அவள் தான் சொன்னான், லைக் நீ ஏன் இதை விட்ட, நீ கண்டினியூஸாக பேசியிருந்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் தான் மோட்டிவேட் பண்ணான். எனக்கு தோணுச்சு, ஏன் நம்ம பண்ணியிருந்துருக்கலாமே, எதுக்கு பாதியிலே விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் இது மூலமாக தான் நிறையா பேர்கிட்ட என்னோடய வாய்ஸ் ரீச் ஆச்சு. அண்டு உங்களுக்கு தெரியும் இல்லையா எனக்கு பேசுறது எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இந்த 3 வருஷ வாழ்க்கை பயணத்தில் சிம்பிளாக சொல்ல போனோன்னா நான் என்னையவே மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஐ லாஸ்ட் மை செல்ஃப். என்ன காரணம் அப்படின்னு ரொம்ப டீப் டைவ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் ரீசன் தாங்க. மெயின் ரீசன் என்னென்னா அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது காமனாக எல்லாருக்கும் வரும், அப்படி இல்லையானே? ஸோ என் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என் மேலே வந்தது, சரௌண்டிங்கில் இருக்க பீப்புள் மேலே வந்தது, ஃப்ரெண்ட்ஸ் மேலே வந்தது, ஃபேமிலி மேலே வந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஒரு விக்டிம் இடத்துல இருந்தும் அவங்க கூட ஒரு ப்ளேம் கேம் ஆடின மாதிரி ஒரு இதாகிடுச்சு. ஸோ இப்படி தான் என் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நானே என் லைஃப்பை லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஐ ஹோப் ஸோ நீங்கள் இன்றைக்கி என்ன டாபிக் நான் பேச போகிறேன் அப்படின்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. யா, ஆப்வியஸ்லி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஈஸியாக ஜஸ்டிஃபை பண்ணுற ஒரு வார்த்தை. பல தப்பு பண்ணியிருப்போம், நிறையா ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணியிருப்போம், நம்மளே சில ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனாக கூட இருந்திருப்போம். ஸோ அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ப்ராப்ளத்துக்கு ஒரு முக்கிய புள்ளி அப்படின்னு சொல்லலாம். லைஃப்பில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் போனதாகட்டும், இல்லை சில பல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் பர்சன்ஸ் யாருனாலும் சொல்லலாம். ஸோ அவங்கெல்லாம் போனது இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால அப்படின்னு சொல்லலாம். ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஜென்ரலாகவே எந்த ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்பையும் ஈஸியாக பிரேக் பண்ணுறதுக்கான ஒரு பவர்ஃபுல் வெப்பன் அப்படின்னு நினைக்கிறேன்னா. இது ரீசன்ட் டைமில் தாங்க எனக்கே புரிஞ்சுது. நான் ஒரு சின்ன வார்த்தை சொல்லி ஒருத்தவங்க அதை ஹர்ட் பண்ணி அது ரொம்ப அவங்கள ஓவராக லைக் போதும் இவங்ககிட்ட நம்ம பேச வேணாம் அப்படின்ற நிலைமையெல்லாம் கொண்டு போய்விட்டு. ஸோ எனக்கு அது லேட்டராக தான் புரிஞ்சுது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான டூல், அது எப்படி யாருனாலும் பிரேக் பண்ணும் அப்படின்றது. ஓகே, ரொம்ப நாள் ஆச்சு ஒரு கதை ஒன்று சொல்லி. ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு ஒரு குட்டி கதை ஒன்று கேட்கலாம். ஒரு காலேஜ் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு காலேஜில் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த எக்ஸ் அண்ட் ஒய் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட 17 வருஷமாக ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஸ்கூல் டைம்லேருந்தே அவங்க 2 பேரும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஒய் வந்துட்டு எக்ஸ் மேலே ஒரு க்ரஷ்ஷு. ஸோ வந்துட்டு அந்த ஒய் பையன் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பொண்ணு எக்ஸை வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா க்ரஷ் இருக்கும், பட் ஆனால் வெளியே சொல்ல மாட்டாங்க. 2 பேரும் ஒரு காலத்தில் ஃப்ரெண்ட்ஸாக இருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அது ஒரு லவ்வாக ஸ்டேஜுக்கு வரப்போ 2 பேர்னாலே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்க முடியாத அளவுக்கு ஒரு ப்ராப்ளம். இப்படியே என்ன பண்ணுவான்னா, இவனும் அவன்கிட்ட சொல்ல மாட்டா, ரொம்ப சட்டிலாகவே வச்சுவான் மனசுக்குள்ளே. அப்போ என்ன ஆகும்னா, ஒன் டே வந்துட்டு அந்த பொண்ணு இவன்கிட்ட நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாள். அவன் வந்துட்டு சொல்லு, என்ன சொல்ல போகிற அப்படின்ற போது, எனக்கு ஒருத்தர் மேலே ஒரு ஃபீல் இருக்குது, நான் ஒருத்தர் லவ் பண்ணுறேன், என்னால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லுவாள். அதை அவன் கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப டிசப்பாயிண்டட் ஆகிடும். ஏன்னா நம்ம தானே இத்தனை வருஷமாக இவ்வளோ லவ் பண்ணோம், லைக் அது எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு லவ்வாக மாறுச்சுன்னு எனக்கே ஐடியா கிடையாது. ஆனால் எப்படி வந்துட்டு இவ எப்படி சொல்கிறாளே, அப்போ அந்த லவ் வந்துட்டு நான் மட்டும் தான் பண்ணியிருக்கேனா, ஐ மீன் அந்த ஃபீலிங் வந்துட்டு மியூச்சுவல் கிடையாதா அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு குழப்பம் வந்துடுச்சு. என்ன ஆகுதுன்னா, அந்த பொண்ணுக்கிட்ட பேசுறதை அவன் ஸ்டாப் பண்ணிடுறான். பிகாஸ் அவனோட ஃபீலிங்ஸ் அங்கே ஹர்ட் ஆகிடுச்சு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்வியஸ்லி ஃபீலிங்ஸ் ஹர்ட் ஆனால் நம்மளே ஒரு பிரேக் எடுத்துக்கிறன்றது ரொம்ப காமனான விஷயம். ஸோ அதே மாதிரி ஹீ வாண்ட் டு டேக் சம் பிரேக் ஃப்ரம் ஹர் அப்படின்ற மாதிரி பிரேக் எடுத்துக்கிட்டான். அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு. என்னடா இத்தனை வருஷமாக நம்மக்கிட்ட க்ளோஸாக பேசின ஃப்ரெண்டு நமக்கு எதனாலும் ஓடி வருவானே, இப்போ ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு சின்ன வருத்தம். இப்போ ஒரு சைட் ஆஃப் ஸ்டோரி பார்த்தாச்சு. இப்போ அந்த பொண்ணு சைட் ஆஃப் ஸ்டோரி பார்க்கலாம்.
அந்த பொண்ணுக்கு எக்ஸுனா ரொம்ப பிடிக்கும். அவனை சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். என்னைக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப் லவ்வாக மாறுச்சுன்னு அவளுக்கும் தெரியாது. சின்ன வயசுலேருந்து அவனோட சின்ன சின்ன பிஹேவியர்ஸ், ஆக்டிவிட்டீஸ், அவன் கூட இருக்கும் போதெல்லாம் அவள் ஃபீல் பண்ணுற அந்த ஒரு மொமெண்ட் எல்லாமே வந்துட்டு அவள் லைஃப்பில் அது ஒரு பெரிய பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவன் வந்துட்டு ரொம்ப ரசிப்பான் சொல்ல போனா. அதே மாதிரி தான் இவளும் வந்துட்டு அவனை அவ்வளோ அழகாக ரசிப்பான். அவன் பார்க்காதப்போ இவனை சைட் அடிக்கிறது, ஸோ அந்த மாதிரி கியூட் கியூட் மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் என்னென்னா நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு அவன்கிட்ட லவ் சொல்கிறதுக்கு தைரியம் கிடையாது. ஸோ இவ ஒரு பிளான் பண்ணுறான், நம்ம இந்த மாதிரி லவ் சொல்லலாம், அவன் கண்டிப்பாக ஜெலஸ் ஆவான், அந்த டைமில் வந்துட்டு நம்ம யாருன்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன் டே பார்த்து என்ன பண்ணுறான்னா, அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒருத்தர் மேலே எனக்கு ஒரு க்ரஷ் இருக்குது, ஐ ஹாவ் ஒரு ஃபீலிங், எனக்கு என்னன்னு தெரில, லைக் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல, நான் லவ் பண்ணுறேன்ற மாதிரி சொல்கிறான். இதை தான் நம்ம லூசு ஹீரோ புரிஞ்சுக்கலையே, யாரை சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹேர்ட் ஆகிடுறான் ஆப்வியஸ்லி. பட் ஆனால் அவனை தான் மீன் பண்ணியிருக்கா, அது அவனுக்கும் தெரியாது. ஸோ இவளுக்கும் வந்துட்டு அவன் எப்படி ஃபீல் பண்ணுறான் அப்படின்னு தெரியல. இதை கேட்டுட்டு அவன் கண்டுக்காமல் பேசாமல் அப்படியே விட்டுறான். இது அவளுக்கு ரொம்ப டிசப்பாயின்ட் ஆகிடுது. என்னடா நம்ம உருகி உருகி இப்படி காதலிக்கிறோமே, அவனுக்கு நம்ம மேலே ஒரு ஃபீல் கூட இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரேக் ஆகிடுது. 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க. ஒரு ஸ்டேஜில் லவ் போயிடுது, காலேஜ் லைஃப் முடிஞ்சிடுது, ஒர்க் போயிடுறாங்க, தி கெட் இன்டு ஓன் லைஃப், அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுது. ஸோ ஒன் டே ஒரு ஈவெண்ட்டில் வந்துட்டு 2 பேரும் தன்னோட லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்போ தான் தெரியுது முன்னவே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன காரணம்னு பார்த்தீங்களா? ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ அவன் முன்னவே கேட்டிருந்தானா, அவன் லைட் ஜெலஸ் ஆகி கூட இல்லை அந்த பையன் யார் அப்படின்னு அவன் கேட்டிருந்தானா இவ சொல்லியிருக்கலாம். இல்லை இந்த பொண்ணு கூட ஏன்டா அவன் அப்படி சமமாக இருக்கான், ஏன் இப்படி பேசாமல் இருக்கான், அவன் என்ன கோபம்னு சொல்லிட்டு அவன் நேராக பேசியிருந்து சார்ட் அவுட் பண்ணியிருந்தா கூட இந்த ப்ராப்ளம் முடிஞ்சிருக்கும். பட் 2 பேருமே எதுவுமே பண்ணலை. அவனுக்கு அவன் மேலே கோபம், இவளுக்கு அவன் மேலே வருத்தம். அப்படின்ற போது எந்த ஒரு ஆக்ஷனுமே 2 பேருமே எடுத்துக்கல. ஸோ என்ன ஆகுது, ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால மொத்த பேர் அந்த 2 பேரோட காதல் கதையை முடிஞ்சு போயிடுது. ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மாதிரி தாங்க எல்லாரோட லைஃப்லையும் வந்துட்டு ஒரு க்ரூஷியல் ரோல் ப்ளே பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்குன்னு சில பெயின் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒரே எபிசோட்லேயே ஃபுல்லாக கேட்டால் உங்களுக்கு போர் அடிச்சிரு இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். Until that, signing off, I'm your Aditya. Take care. Bye bye.